ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரம் நம்ம கேட்க கூடாதவன்கிட்ட கேட்கறதுனால தான் நம்ம அநேக நேரம் வெட்கப்பட்டுருவோம். யார்கிட்ட கேட்கணும்னு இருக்கு இல்லையா? நம்ம திடீர்னு யாரையும் நம்பியிருக்கோம், இவங்க தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த அனுதின கர்மலயத்தை நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 25ஆம் ஆண்டில் நிறைய பேர்கிட்ட கேட்டு வெட்கப்பட்டு உங்கள் மனதில் வேதனையோடு இன்றைக்கு இந்த அனுதின கர்மலயத்தை நிகழ்ச்சி கேட்டது செய்தி உங்களுக்கு தான். நமக்கு என்ன வேணும்னு எப்போதும் கேட்கிற ஒரே நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். இயேசுநாதர் மட்டும்தான் உனக்கு நான் என்ன செய்யணும், உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற கொஸ்டினோட டெய்லி காத்திருப்பார். நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? டெய்லி அவரை விட்டுட்டு வர எல்லாத்தையும் போய் கேட்போம், பேசுவோம், அவரை மட்டும் ஓரம் கட்டி வச்சுருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் செய்த தவறு அதுதான். நமக்கு என்ன வேணும்னு கேட்குறவிட்ட இதை தாங்கன்னா தந்துட்டு போகிறாரு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்மளை கண்டாலே கண்ணை மூடுறவங்க, ஃபோனை எடுக்காமல் இருக்கிறவங்க, ஆஃப் பண்ணி போடுறவங்க, விலைக்கு போகிறவங்ககிட்டே போய் நம்ம சருவுறது, எனக்கு அதை ஒன்றும் நடக்காது. அப்படி வெட்கத்தோடு நம்ம இன்றைக்கி இந்த ஆண்டை முடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று சிந்தித்து கூட நமக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்குற ஒரு ராஜா இருக்கிறார். அவர் தான் இயேசு. ஒரு ராஜா நம்மளை பார்த்து கேட்டால் என்ன கேட்குறாரோ நாம் கேட்குற கொடுப்பதற்கு அவனுக்கு உலக பிரகாரமாக அதிகாரம். நம்முடைய தேவன் பரலோக ராஜா, நம்ம கேட்குறத கண்டிப்பாக தருவார். பைபிளில் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, உனக்கு என்ன வேணும்? பத்சேபாள்கிட்ட தாவீது கேட்க, என்னம்மா உனக்கு வேணும்? நீங்கள் தானே சொன்னீங்க என் மகன் சாலமோனை ராஜாவாக்குவேன்னு. இப்போ அதோனியா ராஜாவாகிறேன். யார் சொன்னா? தாவீது தான் ராஜா. உடனே கூப்பிட வேண்டியங்களை கூப்பிட்டான். சாலமோனை ராஜாவாக்கி மகிழ்ந்ததை அப்போ அவர்கிட்ட கேட்குறவர்கிட்ட பேசணும். நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு முழங்கால் மடக்க கஷ்டம், ஜோம் பண்ண கஷ்டம். அதனால இந்த வருஷத்தில் ஒருவேளை ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றிருந்தா ரைட்டு. ஆனால் கிடைக்கல அப்படின்னா அவர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? உனக்கு என்ன வேணும்னு கேட்குறவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோமா? இன்றைக்காவது ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். பைபிளில் பாருங்கள், யாபேஸ் அவற்றையே கேட்டான், என்னை ஆசீர்வதிக்கணும், ஏழை பெரிதாக்கணும், கரை என்னோடு கூட தீங்கின துக்காப்படுத்த விளைக்கார். கேட்டது அப்படியே செய்தார். எசேக்கியா சாக போகிறது தெரிஞ்சவொன்னே அவர்கிட்ட போராடி சுபர்புறமாக திரும்பி அழுது ஒரு 15 வருஷத்தை கூட்டி வாங்கிட்டான் பாருங்க. ஏன்னா அவர் தனக்கு தருவார் அப்படிங்கிறத அவன் அறிந்திருந்தான். தாவீது தனக்கு வேண்டியது எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான் கேட்டான். நெகேமியா பாருங்கள், ராஜாட்ட கேட்க வெட்கப்பட்டான், ஆனால் பரலோக ராஜாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். சில நாளாய் துக்கித்து உபவாசம் பண்ணி இந்த நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நோக்கி கேட்டபோது ராஜாவு அவனுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னெல்லாம் அவன் கேட்டானோ அதெல்லாம் நீ போய்ட்டு வா, உனக்கு வேண்டியது எல்லாம் தாரன்னு சொல்லி அனுப்புறது பாருங்கள். நாம் யார்கிட்ட? பரமராஜாட்ட கேட்கணும். கேட்டால் எந்த ராஜாவின் மனதையும் ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். ராஜாக்குடைய இருதயம் கர்த்தருடைய கைகள் நீர்க்கால்களைப் போல இருக்கிறதுன்னு நீதிமொழிகள் 21 என்ன செய்கிறோம் நம்ம வாசிக்கிறோம். ராஜாட்ட கேட்கணும். கேட்ட பரம தகப்பன்ட்ட நமக்கு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சும்மாவா சொல்லியிருக்கிறாரு? அவர் உள்ளதை தான் சொல்லியிருக்கார். அதனால் 25 மட்டுமல்ல 26 எந்த மனுஷனையும் கேட்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள், கேளுங்க. நமக்கு வேண்டிய சகலவத்தை தந்து நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை தந்து நிச்சயமாய் நடத்துவாராக. நாளை நமக்கு ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள நாளை மறுதினம் அனுதின கர்மலயத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆம்.